ஏற்பட்டது. அது அளவிட முடியாது. அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் ஜீசஸ். அன்கண்டிஷனல் லவ். அளவுகோலுக்குள்ளே, மனித வரையறுக்குள்ளே, மனித சட்டதிட்டங்களுக்குள்ளே, மனித சம்பிரதாயங்களுக்குள்ளே அதை அடக்க முடியாது. அதை உடைத்தெறியும். அவர் அவனை நோக்கி செல்லுகிறார் என்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த சமுதாயம் அவருக்கு விதித்திருந்த கட்டளைகள், சட்டதிட்டங்கள், சம்பிரதாயங்கள் இவை அனைத்தையும் கடந்தது மனிதநேயம், மனித மாண்பு. அவன் மீட்கப்பட வேண்டும் என்பதால் இந்த தடைகளை உடைத்தெறிகிறார். இதனால் தனக்கு எந்த பேரிழப்பு வந்தாலும் பரவாயில்லை என்று துணிச்சலோடு எதிர்கொள்ள காத்திருக்கிற தெய்வம் நமது தெய்வம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்மிடம் இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? நாம் பாவிகள் என்று ஒதுங்கிவிடக் கூடாது. நமக்கு மன்னிப்பே இல்லை என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது. We should never become helpless. helpless என்று சொல்லுவோம், தப்பு. எப்பேற்பட்ட பாவிக்கும் மன்னிப்பு இருக்கிறது. ஒன்னே ஒன்று செய்யணும், மனம் திருந்துவதற்கான மனப்பக்குவம் வேண்டும், ஒரு முடிவு வேண்டும். இதிலே நாளை என்பதே இருக்க முடியாது. இன்று நான் குடித்து விடுகிறேன், இன்று கொண்டாடிக் கொள்கிறேன், நாளைக்கு மாத்திரம், நாளையிலிருந்து தவத்தை நான் அனுபவிக்கிறேன், அனுசரிக்கிறேன் என்று சொல்வது மகா மகா முட்டாள்தனம். ஆண்டவர் அப்படி நாள் குறித்து நம்மை அன்பு செய்வது கிடையாது. நாள் குறித்து வைத்து நம் பாவங்களை மன்னிப்பது கிடையாது. அங்கே அப்போதே அவன் என் மகன், அவன் எனக்கு சொந்தமானவன். 99 ஆடுகள் இருந்தாலும் அந்த ஒரு ஆட்டை தேர்ந்து செல்லுகின்றானே, அதைத்தான் ஆண்டவர் உயர்வாக சொல்லுகிறார். காணாமற் போன ஆடு லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ஆனால் இங்கு அந்த அழைக்கப்பட்ட மத்தேயுவின் ரியாக்ஷன் என்ன? அவர் என்ன பண்றார்? அவர் என்ன செய்கிறார்? கொண்டாடுகிறார். கொண்டாடுகிறார். இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். எதுக்கெல்லாமோ கொண்டாடுறோம். கொண்டாட்டமே இல்லைன்னா எவனாவது எவன் பர்த்டேவோ அன்னைக்கு இருக்கு கொண்டாடுவோன்னு சொல்லுவோம். இந்த மாசம் எவன் பர்த்டே இல்லையா, இந்தா உன் பர்த்டே இந்த மாசம் கொண்டாடு. இப்படியாக கொண்டாட்டங்கள் பெருகிக் கொண்டே செல்லுகின்ற வேளையிலே உண்மையான அர்த்தமுள்ள கொண்டாட்டம் இதுதான். இந்த கொண்டாட்டத்தை அவன் ஏன் செய்கிறான் தெரியுமா? தான் மன்னிக்கப்பட்டேன், தான் மீட்கப்பட்டேன், தனக்கும் வாழ்வு இருக்கிறது, அந்த கடவுள் எனக்கும் கடவுளாக இருக்கிறார், என்னையும் தன் மகனாக ஏற்றுக்கொண்டார், என்னை போல் நீங்களும் மாற வேண்டும் என்பது உலகிற்கு அறிவிப்பதற்காக ஒரு கொண்டாட்டம். பல கொண்டாட்டம் மனுஷனை திண்டாட்டத்தில் விடும். இவன் கொண்டாடி ஆடி பாயிட்டு போயிடுவான். இவன் பாக்கெட்ல கெத்தலாம் செலவு பண்ணிட்டு வருஷம் ஃபுல்லாக கடனை கட்டிக்கிட்டு இருப்பான், வட்டியை கட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் இங்கு அப்படி அல்ல. அவர்களை அழைக்கிறான், தன் நண்பர்களை அழைக்கிறான். அதாவது ஊதாரி மைந்தன் ஓமையில லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 31, 32 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. மூத்த மகன் வீட்டுக்கு வராம வெளியில கோபத்தில் இருப்பான். நான் உழைச்சு ஓடா போனேன், எனக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணல. ஊதாரித்தனம் அளித்த அந்த தந்தை சொல்லுகிற வாக்கியங்கள் 31, 32 வசனங்கள். மகனே, எப்பொழுதும் நீ என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. உன் தம்பி இறந்து போயிருந்தான், அவன் உயிர்த்திருக்கிறான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைக்கப்பெற்றுள்ளான். எனவே நாம் விருந்து கொண்டாடுவது முறையே என்று அழகாக சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த விருந்து ஏன் கொண்டாடப்படுகிறது? ஒருவன் மனம் மாறியிருக்கிறான், ஒருவன் கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறியிருக்கிறான். அந்த மத்தேயு அந்த மாற்றத்தில் என்ன கண்டுகொண்டான்? தான் சேர்த்து வைத்திருந்த சொத்து பத்துக்கள், பணம், ஆடம்பரம், படாடோபம், இது எதுவுமே தனக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை, வாழ்வை கொடுக்கவில்லை. எது வாழ்வு கொடுக்கும் என்று சேமித்து வைத்தானோ, எது தன்னை வாழ வைக்கும் என்று இறுக பற்றி கொண்டு இருந்தானோ, அவனுக்கு அது நிம்மதியையும் வாழ்க்கையும் கொடுக்கவில்லை என்பதை அவன் தீர்க்கமாக உணர்ந்து கொள்கிறான். அதனால் தெளிவான சிந்தனை உடையவனாய் ஒரு முடிவெடுக்கிறான். அனைத்தையும் துறந்து விட்டு இயேசுவை பின் செல்லுகிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்மிடம் ஆண்டவர் கேட்பது என்ன? நம்மிடம் நமது குடும்பங்களிலே விசுவாசம் வேரூன்றப்பட வேண்டும் என்னால் நமது மதிப்பீடுகள் என்ன என்பதை அலசி பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த தவக்காலத்தில் பலதரப்பட்ட முடிவுகளை எடுப்போம். நமது திருத்தந்தை மிக அழகாக சொல்லுவார். அழகாக சில திட்டத்தை ஒரு 15 பாயிண்ட் சொல்றார். கொஞ்சம் புன்முறுவலாவது, கொஞ்சம் சிரிடா, சிரிச்சுக்க,
நீ சிரிச்சே உலகத்தில் எவனை பார்த்திருக்கான் போல. நீ சிரிப்பதால் மற்றவர்கள் மனம் குளிர்வது மாத்திரமல்ல, நீ உன் மனம் குளிரூட்டப்படுகிறது. நீ மகிழ்ச்சியாய் நீ சிரித்து சிரித்து உன்னை நீ முகத்தை கண்ணாடியில் மீண்டும் மீண்டுமாய் பார்க்கும் பொழுது உனக்குள்ளே உத்வேகம் பிறக்கும். நல்ல மனுஷனாயிருப்ப. இப்படி பலதரப்பட்ட செய்திகளை சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நமக்குள்ளே என்ன குறைபாடு என்பது நமக்கு மாத்திரமே தெரியும். மற்றவங்க சொல்றது இருக்கட்டும். விபூதி புதன் அன்னைக்கு ஒரு சந்தி உபவாசம் கண்டிப்பா கண்டிப்பா. புனித வெள்ளி கண்டிப்பாக இருக்கணும். இந்த தவக்காலத்தில் 40 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் இருப்பார்கள். அவரவர் விருப்பத்திலே அதை நடத்தி கொள்ளலாம். அதையும் தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அவனை குடைந்து கொண்டிருக்கிற துர்க்குணங்கள், துர்க்குண நடவடிக்கைகள், இவைகளைத்தான் மனிதன் மாற்றிக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. அதுவும் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. எனவே கிறிஸ்துவுக்கு மிக பிடித்தமான பிள்ளைகளே, இந்த தவக்காலம் என்பது இரக்கத்தின் காலம். ஆண்டவது அருள் பொழிவு அதிகம் அதிகமாக வேண்டி பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பின் காலம். எனவே இந்த தவக்காலத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி பண்பட்டவர்களாய், இயேசுவின் உண்மையுள்ள சீடர்களாய் நம்மை மாற்றிக்கொண்டு நாம் ஒரு நிலைக்கு இறந்து, பாவத்திற்கு இறந்து புண்ணிய வாழ்வுக்கு, தூய்மையான வாழ்வுக்கு உயிர்க்க பெற்றவர்களாக உயிர்ப்பு நாளிலே உயிர் தெழுவதற்கு கடவுள் ஆசீரை தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். தரும் காணிக்கையே அன்பாயே அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயே பாயாண்டவரே. பாவியின் எம்மை பாராமல் என் பாவத்தின் தீர்வை அடையாமல், பாவியின் எம்மை பாராமல் என் பாவத்தின் தீர்வை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவார் பலியாய் எம்மை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. நல்லாயனாம் ஆண்டவரே, உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பரிகார பலியை ஏற்றருளும். உமது இரக்கத்தினால் நாங்கள் தூய்மையடைந்து எங்கள் அன்பு வாழ்வினால் உமக்கு ஏற்புடையவர்களாக செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாள் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய மக்களின் உள்ளங்கள் மீண்டும் தூய்மை பெற சிறப்பாக இதபக்காலத்தை ஏற்படுத்தினீர். நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களை அகற்றி நிலையற்றவைகளில் மனதை ஈடுபடுத்துவதை விட நிலையானவைகளில் மென்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது புகழை அக்களித்து ஆர்வரித்து முடிவின்றி பாடுவதாவது: வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர்மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே வருமளவோ உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனை கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுலகம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்கும் தெய்வம். இந்த தெய்வம் தரும் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வு அளிப்பதாக. ஆமென். மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தே நிறைவா, என் மனம் வருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தே நிறைவா, என் மனம் வருவாய் இறைவா. நல்லாயனா ஆண்டவரே, பலியை என்று இரக்கத்தையே விரும்பும் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையாலும் உணவாலும் நாங்கள் திடம் பெற்றுள்ளோம். ஆண்டவரே, நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்ச்சி எங்கள் வாழ்வை செம்மைப்படுத்தி முடிவில்லா வாழ்வுக்கு
இட்டு செல்ல துணை புரியும் ஆண்டவர், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான அச்சிறுபாக்கம் அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயின் இனிமையான பிள்ளைகளே, பக்தர்களே, நாம் இன்று மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்று மாலை 6 மணிக்கு திருச்சிலுவை பாதையும் அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். இரவு 10 மணிக்கு துதிகீதங்களோடு இரவு கண்விழிப்பு ஜெபமானது ஆரம்பமாகும். இரவு முழுவதுமாக இயேசுனுடைய வார்த்தைகளை நாம் அசைவோட இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம், சிந்திக்க இருக்கிறோம், ஜெபிக்க இருக்கிறோம். மேலுமாக இம்மாதம் வருகிற 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி முழுநிலவு பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாட இருக்கிறோம். அந்த திருநாளிலே சிறப்பு நிகழ்வுகளாக இலவச மருத்துவ முகாம், இரத்த தான கோடையகம், 1000 மணி ஜெபமாலை, இரக்கத்தின் ஆண்டவர் சிறப்பு ஜெபமாலை என்று பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. அன்றைய தினத்தில் மாலை 5 மணிக்கு சிறப்பு திருச்சிலுவை பாதையும் அதைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு அன்னையினுடைய மலைவலம் கிரிவலமானது ஆரம்பமாகி மலை உச்சியை சென்றடைந்து மலை உச்சியிலே தமிழிலே ஆடம்பர சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். இரவு 10 மணிக்கு துதிகீதங்களோடு இரவு கண்விழிப்பு ஜெபமானது ஆரம்பமாகும். இரவு முழுவதுமாக 5 குருக்கள் நமக்காக நற்செய்தியை போதித்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறார்கள். மேலுமாக இம்மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை புதுநிலவு பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். அந்த நாளிலும் இரவு கண்விழிப்பு ஜெபமானது நடைபெறும். எனவே பிரியமானவர்களே, இந்த முப்பெரும் கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து இறை அனுபவத்தையும் இயேசுனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல பாசத்தோடு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். நம்முடைய அருள் தலத்தில் கோடி அற்புதர் அந்தோணியாருடைய பெயரால் அன்னதானமானது சிறப்பாக இயங்கி வருகிறது. தினந்தோறும் மதிய வேளையில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வேளை மதிய உணவை இலவசமாக கொடுக்கிறோம். இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்ய ஆசைப்பட்டால் உதவி செய்ய அன்போடு அழைக்கிறோம். மேலுமாக மலையருள் என்கிற மாதா இதழ் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வாங்கி வாசித்து பயன்பெறுங்கள். இதனுடைய சந்தாதராக நீங்கள் மாறினீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் இது உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும். ஆண்டு சந்தா ரூபாய் 100, ஆயுள் சந்தா ரூபாய் 1000. திருமண தகவல் மையமும் சிறப்பாக இயங்கி வருகிறது. கடந்த ஆண்டில் மட்டுமே 355 திருமணங்கள் நம்முடைய மையத்தின் வழியாக நிறைவேறி இருக்கிறது. எனவே நல்ல வரன் தேடுகிற பக்தர்கள் நம்முடைய மையத்தை அணுகி பயன்பெற அன்போடு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். நாம் தவ காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய அருள் தலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 4 மணிக்கு சிறப்பு திருச்சிலுவை பாதையும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6 மணிக்கு சிறப்பு திருச்சிலுவை பாதையும் நடைபெறும். பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். இந்த அருள் தலத்தினுடைய கூடுதல் சிறப்பு விசுவாச கோபுரம் மற்றும் ஜெபத்தோட்டம். இந்த விசுவாச கோபுரத்தில் 7 தளங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தளத்திற்கும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபையுடைய போதனையும் கற்பித்தலையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இந்த விசுவாச கோபுரத்தில் பார்க்கலாம். எனவே வாய்ப்பு கிடைத்தால் ஜெப உணர்வோடு பொறுமை காத்து நீங்கள் ஒவ்வொரு தளத்திற்கும் சென்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை விசுவாசத்தை தெரிந்து கொள்ள, ஆழமாக புரிந்து கொள்ள பாசத்தோடு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். விசுவாச கோபுரத்திற்கு அருகாமையிலேயே ஜெபத்தோட்டம் என்கிற ஒரு தோட்டத்தை அமைத்திருக்கிறோம். அந்த தோட்டத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், இயற்கை சூழலோடு இயேசுவோடு நேரத்தை செலவிட ஏதுவான ஒரு இடமாக அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த ஜெபத்தோட்டத்தையும் பயன்படுத்தி கொள்ள பாசத்தோடும் பணிவோடும் நாங்கள் உங்களை அழைக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான அருள் தலத்தில் உங்களுக்காக, குறிப்பாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக, உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்ப கருத்துகளுக்காக, அருள் தலத்தில் நடைபெறுகிற எல்லா வழிபாட்டு கொண்டாட்டத்திலும் நாங்கள் சிறப்பாக வேண்டி ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் அருள் தல வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளும்
இனி வரக்கூடிய நாட்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிமையான, ஆசீர்வாதமான, குதூகலமான, கொண்டாட்டமான, மகிழ்ச்சியான நாட்களாக அமைய வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி.